Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா, பாலிட்டி புக் பேக் கொஸ்டின் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 11th and 12th பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th பொறுத்த வரைக்கும் பொது கருத்து மற்றும் கட்சி முறை, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கங்கள், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்திய அரசமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் டெஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. லாஸ்ட்டு ரிவிஷன் இது ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படி இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டெஸ்ட்டையும் கடைசி கொஸ்டின்ஸ் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு எது? அரசியல் கட்சி, தன்னலக்குழு, பிரிவினை குழு, அரசியல் தலைமைத்துவம். இதுல எது வந்து அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு? அரசியல் கட்சி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது? கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் தலைவர்கள், தொண்டர்கள், செயல் உறுப்பினர்கள், இவை அனைத்தும். ஸோ அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் இவர்கள் எல்லோரும் தான் ஓகேங்களா. இவை அனைத்தும் தலைவர்கள், தொண்டர்கள், செயல் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட அரசியல் கட்சியோட முக்கிய அங்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது? தேர்தலில் போட்டியிடுவதா, அரசாங்கத்தை அமைப்பது மற்றும் இயக்குவதும், பொது கருத்துக்களை உருவாக்குதல். அரசியல் கட்சியின் செயல்பாடு இவை அனைத்துமே தான் ஓகேங்களா. தேர்தலில் போட்டியிடுறது, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது, செயல்படுத்துறது ஓகேங்களா, பொது கருத்துக்களை உருவாக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளின் செயல்பாடு தான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது? அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி ஆளும் கட்சி, தன்னலக்குழு, எதிர்கட்சி, பிரிவினை குழு. ஸோ அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி ஆளும் கட்சி ஓகேங்களா. அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள விஷயம் எது? அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள விஷயம் பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம், பெரிய அளவிலான சமுதாயங்கள், அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருவதற்குமான வழிமுறை. ஸோ இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சியின் எழுச்சியுடன் டைரக்டா இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. நேரடியாக இணைக்கப்பட்ட விஷயங்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு? ஒரு கட்சி அமைப்பு முறை கொண்ட நாடு எது? சீனா, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ். இதில் எந்த நாடு வந்து ஒரு கட்சி அமைப்பு கொண்ட நாடு? சீனா தான் ஓகேங்களா. சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அமைப்பு கொண்ட நாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு கட்சி முறை கொண்ட நாடு? இரு கட்சி முறை கொண்ட நாடு எது? பாகிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து, இவை எதுவும் இல்லை. ஸோ இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சி முறை கொண்ட நாடுகள் கிடையாது. பாகிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சி முறை கொண்ட நாடு கிடையாது ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது? கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறை கொண்ட நாடு எது? சீனா, வடகொரியா, கியூபா, இவை அனைத்தும். ஸோ இந்த மூணு நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி முறை இருக்கு ஓகேங்களா. இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறை கொண்ட நாடு? பல கட்சி முறை கொண்ட நாடு எது? இந்தியா, பாகிஸ்தான், பிரான்ஸ், இவை அனைத்தும். ஸோ பல கட்சி முறை இந்தியாவில் தான் இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம்? காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் சின்னம் என்ன? ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கை சின்னம் தான் வந்து காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் சின்னம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னமாக உள்ளது? தாமரை தெரியும் இல்லைங்களா, பிஜேபி. ஸோ பிஜேபி கட்சியோட அரசியல் சின்னம் தான் வந்து தாமரை ஓகேங்களா.
ஸோ பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது. பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது எதுல? மக்களாட்சி முறையிலா, சர்வாதிகார முறையிலா, மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார முறை ஆகிய இரண்டிலுமா, அல்லது சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசியல் முறைகளிலுமா? ஸோ பொது கருத்து எங்க முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசியல் முறைமைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொது கருத்துன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 14வது கொஸ்டின் பாருங்க, ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள். ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள்: சுதந்திர மற்றும் மக்களாட்சிவாதிகள், குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள், மக்களாட்சி மற்றும் சமதர்மவாதிகள், குடியரசு மற்றும் பொது உடைமைவாதிகள். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள்? குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் தான் அந்த 2 கட்சிகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்தலியல் எதை பற்றி கையாள்கிறது? தேர்தலியல் எதை பற்றி கையாள்கிறது? தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளிவிவர பகுப்பாய்வு, கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புகள், பொது கருத்து, மேலே உள்ள அனைத்தும். ஸோ தேர்தலியல் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளிவிவர பகுப்பாய்வு, கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்பு, பொது கருத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலியல் அப்படின்றதுல இன்வால்வ் ஆன விஷயங்கள் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன. காரணம், பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ கரெக்டு தான் இல்லைங்களா? ஒரு பொது கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே அந்த தேர்தல் டைம்ல பிரச்சாரத்தில் கொண்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியை பற்றி அவங்க செய்கிற விஷயங்களை பற்றி வந்து பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க. எதுக்கு? ஒரு பொது கருத்தை வந்து உருவாக்குறதுக்கு. எதுக்கு? தேர்தல் முடிவில் அந்த கருத்து வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி செஞ்ச விஷயங்களை வந்து பிரச்சாரத்தில் சொல்கிறது தான். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக? ஒரு பொது கருத்தை அவங்க மனசில், மக்கள் மனசில் விதைச்சி அதன் மூலமாக வந்து அந்த வாக்கை அறுவடை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் உள்ளது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும். வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும். ஆங்கிலோ பிரெஞ்சு, ஆங்கிலோ இந்தியன், ஆங்கிலோ ஜெர்மன், ஆங்கிலோ இத்தாலியன். ஸோ இந்த வாக்குரிமைன்ற சொல்லு எங்கிருந்து தோன்றியது? ஆங்கிலோ பிரெஞ்சுல இருந்து தோன்றிய வார்த்தை தான் இந்த வாக்குரிமை அப்படின்ற சொல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசமைப்பின் பகுதி 15 டேஸ் பற்றியதாகும். பகுதி 15 டேஸ் பற்றியதாகும். தேர்தல்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டி நெறிமுறைகள். ஸோ இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்திய அரசமைப்பின் பகுதி 15 தேர்தல்கள் பற்றியது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்தலியல் என்பது டேஸ் பற்றிய கல்வியாகும். ஸோ கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. தேர்தலியல்ன்றது தேர்தல்கள் பற்றிய கல்வி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் என்பது பன்மைத்துவ பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவமாகும். டேஸ் என்பது பன்மைத்துவ அல்லது பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவம். முதலில் நிலையை கடந்து செல்லுதல், தொகுப்பு வாக்கு, கட்சி தொகுப்பு வாக்கு, வரையறுக்கப்பட்ட வாக்குமுறை. முதலில் நிலையை கடந்து செல்தல் என்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1952, 1963, 1973, 2002. இதில் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது? 1952. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது.
தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்னவென அழைக்கப்படுகிறது? வாக்காளர் பட்டியல், பரப்புரை பட்டியல், வாக்களிப்பு பட்டியல், நியமன பட்டியல். எலெக்ஷன் வருதுன்னா என்ன எடுத்துட்டு வருவாங்க? வாக்காளர் பட்டியல் எடுத்துட்டு தான் வந்து செக் பண்ணுவாங்க. வீதியாக வந்து வீட்டுக்கு வந்து ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்களா, வாக்காளர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களான்ட்டு அந்த பட்டியல் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தகுதியுள்ள வாக்காளர்கள் அப்படின்றது வாக்காளர் பட்டியல் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம். எந்த சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைச்சாங்க ஓட்டளிக்கிற வயசு வந்து? 61வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? 61வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் வயதை வந்து 21 18 குறைச்சாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு உறுப்பு. எந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரே தேர்தல் ஆணையம் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு? ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 256, ஆர்டிகல் 370, ஆர்டிகல் 360. இதில் எந்த ஆர்டிகல் தேர்தல் ஆணையம் ஒரே தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவுக்கு இருக்கணும்னு சொல்லிச்சு? ஆர்டிகல் 324. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 எதை பற்றியதாகும்? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 டேஷ் பற்றியதாகும். கட்சித்தாவல் தடை சட்டம், தேர்தல் முறைகள், தேர்தல் சீர்திருத்தங்கள், தேர்தல் பரப்புரை. 52வது அரசமைப்பு சட்டம் சட்ட திருத்தம், கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வந்த விஷயம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓர் உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியாதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. பை எலெக்ஷன், இடைத்தேர்தல் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏவோ எம்பியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதிக்கு பை எலெக்ஷன், இடைத்தேர்தல் வைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஷ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஷ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 1/3, 3ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு, 3ல் 2 பங்கு, 4ல் 3 பங்கு. எத்தனை பங்கு இடங்கள் பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 3ல் 1 பங்கு. ஓகேங்களா? 3ல் 1 பங்கு இடங்கள் பெண்களுக்கு பஞ்சாயத்து அமைப்புகளில் இட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? இந்த கொஸ்டின் பல டைம் நம்ம அந்த 6th 7th 8th அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ யார் நியமிக்கிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திரஜித் குப்தா குழு 1998 டேஷ் தொடர்பானது. இந்திரஜித் குப்தா குழு 1998 வருடம் எதற்காக அமைக்கப்பட்டது? தேர்தல் சீர்திருத்தங்கள், கட்சித்தாவல், FPTP முறை, ரகசிய வாக்கெடுப்பு. எதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது? தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து, அதை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் டேஷ் ஆண்டு நடைபெற்றது. இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1952, 1951, 1950, 1947. இதில் எந்த ஆண்டு வந்து பொது தேர்தல் நடைபெற்றது? இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் 1951. ஓகேங்களா? 1951 அக்டோபர் டு 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1951. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை டேஷ் குழு ஆதரித்தது. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை டேஷ் குழு ஆதரித்தது. இந்திரஜித் குப்தா குழு, ஓரா குழு, தார்குந்த் குழு, டங்கா குழு. இதுல எந்த குழு வந்து பாத்தீங்கன்னா அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை ஆதரித்தது? இந்திரஜித் குப்தா குழு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
கூற்று இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். கரெக்ட். மக்களவை மாநிலங்களவை. ஓகேங்களா? ஸோ மக்களவை மாநிலங்களவைன்ட்டு 2 அவைகளை ஈரவைகளை கொண்டதுதான் நாடாளுமன்றம். ஓகேங்களா? காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இதுவும் காரணமும் கரெக்ட். ஓகேங்களா? கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் இருக்கு. ஸோ மாநிலங்களவையை நம்ம ராஜ்யசபான்னு சொல்றோம், மக்களவையை லோக்சபான்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பது சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது? எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது? 1870, 1882, 1687, 1992. இந்த 4 வருடங்கள்ல எந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது? 1687 தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? ரிப்பன் பிரபு தீர்மானம் எப்போது ஏற்கப்பட்டது? 1992, 1858, 1882, 1870. ரிப்பன் பிரபு தீர்மானம் 1888 ஏற்கப்பட்டது. என்ன தீர்மானம்? உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய தீர்மானம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது? எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது? இந்திய அரசாங்க சட்டம் 1909, இந்திய அரசாங்க சட்டம் 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935, இந்திய அரசாங்க சட்டம் 1958. ஸோ இரட்டை ஆட்சி முதலில் இந்திய அரசாங்க சட்டம் 1919 மூலம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? நகர்பாலிகா என்ன? நகராட்சி பத்தின சட்டம். ஓகேங்களா? நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989, 1990, 1991, 1992. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1989 கொண்டு நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? 45%, 50%, 20. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொகுதியின் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. எது? உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள். வரி வருவாய், மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை, தேர்தல் குறித்த பிரச்சனையில் மாநில அரசுக்கு பரிந்துரைகள், நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் குறித்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்தல், மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு நிதிநிலை குறித்து முதல்வருக்கு பரிந்துரைத்தல். ஸோ இதுல எது வந்து மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்பு? வரி வருவாய், மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்பு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாவட்ட திட்டக்குழு கீழ் வருவனவற்றுள் உருவாக்கப்பட்டது? எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழு உருவாக்கப்பட்டது? 93வது அமெண்ட்மெண்டா, 73வதா, 89வதா, 94வதா? எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழு உருவாக்கப்பட்டது? ஸோ 73வது அரசமைப்பு சட்ட 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னா என்ன? வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல். இந்த அளித்தல் இல்ல, வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல், பொதுத்துறை வங்கியில் கடன் பெறுதல், வீடு கட்டுதல், வெளிநாட்டில் வேலை பெறுதல். ஸோ இதுல எது வந்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்றது சொல்லுது? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னா
வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை? கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை? மாநகராட்சி மேயர் தேர்தல், நகராட்சி தேர்தல், பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல், மாவட்ட வார்டு உறுப்பினர் தேர்தல். ஸோ எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை? ஸோ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை. அடுத்த விஷயம் பாருங்க, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுவர் மேயோ பிரபு, ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங், ரிப்பன் பிரபு. 4 பேர்த்துல யார் வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார்? ஸோ ரிப்பன் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ இந்தியர்களுக்கு முதல்ல அந்த சுதந்திரம் அப்படின்ற விஷயத்துக்கான டேஸ்டே வந்து நமக்கு காட்டினவர் ரிப்பன் பிரபு தான். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவர் வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார்? மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார்? மாநில தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் அதிகாரி, மாநில அரசாங்கம். யார் நடத்துறாங்க உள்ளாட்சி தேர்தலை? ஸோ மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவை? இந்திய அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவை? உறுப்பு 40, உறுப்பு 243 முதல் உறுப்பு 243 ஓ, உறுப்பு 243 பி முதல் 243 ZG வரை. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன வருது? பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம். ஸோ எல்லாமே இதுக்குள்ள வந்துடுது, இந்த உறுப்புகளுக்குள்ள. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. 3 அடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. 2வது ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. 3வது மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து. 4வது கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து. ஸோ 3 அடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புன்றது ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க, கூற்று 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. கரெக்ட். உள்ளாட்சி அமைப்புகள் 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. காரணம், மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. ஸோ காரணமும் கரெக்ட். ஓகேங்களா. அப்ப ஏ மற்றும் பி சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? எந்த வருஷம் சென்னை மாகாணம்ன்றது மதராஸ் மாகாணம்ன்றது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினாங்க? 1969லயோ 75லயோ 1950லயோ 1965லயோ? எந்த வருடம்? ஸோ தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டது 1969. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு. சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1947, 1849, 1852, 1860. எந்த ஆண்டுல சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்டது? 1852 தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ராஜாஜியா, ராமசாமியா, காமராஜா, கருணாநிதியா? யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க? குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி அவர்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது?
1885, 1947, 1857, 1965. இதில் எந்த ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது? ஸோ 1857 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் டேஸாவது பெரிய மாநிலமாக உள்ளது? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளது? 15ஆவதா, 7ஆவதா, 3ஆவதா, 14ஆவதா? ஸோ 7ஆவது பெரிய மாநிலமாக உள்ளது. ஓகேங்களா. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவில் 7ஆவது மாநிலமாக இருக்கு, பெரிய மாநிலமாக இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? நீதி கட்சியின் முதல் தலைவர் சுப்பராயலு ரெட்டியார், தியாகராயர், பி.டி. ராஜன், கொப்பிலி ராஜா. இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் முதல் தலைவராக இருந்தார்? சுப்பராயலு ரெட்டியார் தான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் முதல் தலைவராக இருந்தவர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார்? வைக்கம் வீரர்னாவே நமக்கு தெரியும், ஈவேரா பெரியார் அவர்கள் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ராஜாஜி, திருவிக, காமராஜ், ஈவேரா, பெரியார். ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தமிழகத்தில் தோற்றுவித்தவர்? ஈவேரா பெரியார் அவர்கள் தான். ஓகேங்களா. தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். பொறுத்துக. இந்திய எதிர்ப்பு போராட்டம், திமுகவின் தோற்றம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், இரட்டையாட்சி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. திமுகவின் தோற்றம், திமுக வந்து பார்த்தீங்கன்னா 1949 ஆரம்பிச்சாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 வந்து கொண்டு வந்த சட்டம். இரட்டையாட்சி, இந்திய அரசு சட்டம் 1919 கொண்டு வந்த விஷயம் தான் இந்த இரட்டையாட்சி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. ஆப்ஷனே இல்லை. 2, 1, 4, 3. இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவர்களுள் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் யார்? கீழ்கண்டவர்களுள் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர்? சி. நடேசனார், பி. தியாகராயர், டி.எம். நாயர், பனகல் ராஜா. இதுல யார் வந்து பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர்? ஸோ பி. தியாகராயர் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நீதி கட்சி, திராவிடர் கழகம், தமிழ் கழகம், திராவிட கட்சி. ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1957 பொது தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். ஸோ இது சரியான கூற்று. காரணம், கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார். இது தவறு. ஓகேங்களா. கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா 1957 முதலமைச்சர் ஆகலை. ஓகேங்களா. அப்போ வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் இ தான் கரெக்ட். ஓகேங்களா. சரி, சரியான விளக்கம் இல்லை. ஓகே, ஆ தான் கரெக்ட். ஓகேங்களா. இது கிடையாது, ஆ தான் கரெக்ட். கூற்றுக்கறி சரி, ஆனா காரணம் வந்து பாத்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார். கரெக்ட், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு சுயமரியாதை இயக்கத்தில் தமிழகத்துல. சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கம். இதுவும் சரி. ஓகேங்களா. ஸோ கூற்றுக்கான காரணம் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, தேஸ் பகதூர் சப்ரு, B.R. அம்பேத்கர். ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி லீடராக இருந்தது? B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். ஸோ இதில் எந்தெந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஆட்சி கோட்பாடில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். செகண்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். கரெக்டு. ஓகேங்களா. ஸோ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு தொடர்ந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த நம்பிக்கை வாய்க்கெடுப்பில் தோத்துட்டாங்க அப்படின்னா தான் இந்த ஆட்சி கலைஞ்சிரும். அப்போ ஆட்சி கலையும் போது அமைச்சரவையும் கலைஞ்சிரும், மொத்தம் எல்லாமே அந்த ஆளுங்கட்சியோட இதே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. தவறு. அரசின் தலைவரால் அல்ல, அரசாங்கத்தின் தலைவரால். அரசாங்கத்தின் தலைவர் யாரு? பிரதமர். ஓகேங்களா. அரசின் தலைவர்ன்றது, அரசின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசின் தலைவர். ஸோ அப்போ 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை ரெடி பண்றதுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை காலம் எடுத்துக்கொண்டது? 1949 சுமார் 6 மாதங்கள், 1947 ஆகஸ்ட் 15 முதல் சுமார் 2 ஆண்டுகள், 1948 நவம்பர் 26 முதல் சரியாக 1 ஆண்டு, 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். ஸோ சரியான பதில் 1946 டிசம்பர் 9லேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்த நாள். ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26 வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 3 வருடங்கள். ஓகேங்களா. மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம், 1969ஆம் ஆண்டு மதராஸ் மாநிலம்ன்றது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினாங்க. அடுத்தது, இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? அடிப்படை உரிமை, ஆற்றுக்கொள்கை வழிகாட்டுதல், முகப்புரை, அடிப்படை கடமைகள். ஆற்றுக்கொள்கை வழிகாட்டுதல் அரசுக்கு நெறிமுறை இருத்தும் வழிபாடு. எனக்கு இந்த ஆப்ஷனே தப்பா தெரியுது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முகப்புரை தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. முகப்புரையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு நாடுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? இந்திய அரசு நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? இந்திய அரசு, உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம், இந்திய மக்கள். நாம் என்னும் குறிக்கும் சொல் இந்திய மக்களாகிய நம்மை தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? மக்களாட்சி, சமதர்மம், இறையாண்மை, மதச்சார்பின்மை, குடியரசு. ஸோ முகவுரையில் இந்த வார்த்தைகள் எப்படி அலைனா இருக்கு? ஃபர்ஸ்ட் இறையாண்மை, 2வது சமதர்மம், 3வது மதச்சார்பின்மை அல்லது சமயச்சார்பற்ற, 4வது மக்களாட்சி, 5வது குடியரசு. ஓகேங்களா. ஸோ இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு தான் வந்து நம்மளுடைய முகவுரையில சொல்லியிருக்கிற விஷயம். ஓகேங்களா. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 3, 2, 4, 1, 5. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250, 235, 240, 245. ஸோ மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. ஓகேங்களா. ஸோ இந்த 250ல் 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள். ஓகேங்களா.
ஸோ பேலன்ஸ் இருக்கிற 238 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களின் சட்டப்பேரவைகளிலிருந்தும் அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தோட சட்டமன்றத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 238 பேரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் நிதி ஆணையம், நிதி ஆயோக், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், தேர்தல் ஆணையம். ஸோ இதில் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம்? நிதி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம். ஓகேங்களா. ஸோ இதில் நிதி ஆணையத்தோட வேலை என்ன உங்களுக்கு தெரியும். மத்திய மாநில அரசுக்கு இடையிலான நிதி உறவை வரையறுக்கும் அரசியலமைப்பு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம். ஓகேங்களா. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரசமைப்பு அமைப்பு தான். இதுவும் தேர்தல் ஆணையமும் அரசமைப்பு அமைப்பு தான். ஓகேங்களா. நிதி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை குழு தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் அரசமைப்பு குழு தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது தான் நிதி ஆயோக் நிறுவனம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எந்த டைம்ல இருந்து எது வரைக்கும்? ஸோ 9 டிசம்பர் 1946 இருந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபை நடந்தது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய குழு, மாநிலங்கள் குழு, மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்களவை. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். எந்த ஆர்டிகல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியா சமுதாயத்தை சேர்ந்த எத்தனை உறுப்பினர்கள் ஆளுநர் நியமிக்கிறார்? ஸோ அதுக்கான அதிகாரத்தை கொடுக்குற ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 333, 283, 383, 343. உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினரா, 2 உறுப்பினரா? 383 ஆர்டிகல் கீழே ஒரு உறுப்பினரா, 343 ஆர்டிகல் கீழே 2 உறுப்பினர்களா? ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 333 கீழ் ஒரு ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினரை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா. ஸோ இதில் 383 வருது இல்லைங்களா. இந்த ஆர்டிகல் வந்து இப்போ அரசியலமைப்பு சட்ட இதில் கிடையாது. ஓகேங்களா. நீக்கிட்டாங்க. எதுலேருந்து நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 379 391 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு இதில் வந்து இல்லை. இப்போ நீக்கியாச்சு. ஓகேதா, நீக்கப்பட்டது. ஸோ இந்த 343 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் அலுவல் மொழி. ஓகேங்களா. மத்திய அரசின் அலுவல் மொழி பற்றி பேசுகிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 343. இந்த 283 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது கணக்கில் வரவு வைக்கப்படும் தொகுப்பு நிதி, எதிர்பாராத செலவு நிதி ஆகியவற்றின் பாதுகாப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 283. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 239, 234, 250, 350. ஸோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ நமக்கு தெரியும் 234 உறுப்பினர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஓகேங்களா. இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 189 சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்து செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 45 சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஓகேங்களா. மொத்தம் 234, அதில் 189 பொது தொகுதியிலிருந்து, 45 தனி தொகுதியிலிருந்து. அடுத்த விஷயம் பார்க்கலாங்களா.
கூற்று 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. கரெக்ட். ஏன்னா நிறைய விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது சட்ட திருத்தத்தில், இந்த சட்ட திருத்தத்தில் தான். ஓகேங்களா, காரணம் பாருங்க, அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் இதுதான். ஓகேங்களா, ஸோ காரணம் கூற்று எல்லாமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. கரெக்டு தான். ஏன்னா இல்லைன்னா வந்து 105 டைம் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்க முடியாது, அரசியலமைப்பை சட்ட திருத்தம் பண்ணியிருக்க முடியாது. நான் ரிஜிடா இருந்துருந்துச்சுன்னா இத்தனை டைம் திருத்தவே முடிஞ்சிருக்காது. அப்ப கூற்று காரணம் சரியானவைகளாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு, உயர் நீதிமன்றம், நாடாளுமன்றம், சட்ட ஆணையம். சட்டமன்றம்ன்றது எது? இதுல சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம். ஓகேங்களா, சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படுவது எது? தேசிய சட்டமன்றம்ட்டு நம்ம எதை சொல்றோம்? உச்ச நீதிமன்றத்தையா, உயர் நீதிமன்றத்தையா, நாடாளுமன்றத்தையா, சட்டமன்ற பேரவையா? ஸோ தேசிய சட்டமன்றம்ட்டு நம்ம நாடாளுமன்றத்தை தான் சொல்றோம். ஓகேங்களா, நாடாளுமன்றம், ஒன்றிய சட்டமன்றம், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சட்டமன்றத்தை குறிக்கும் வார்த்தைகள் தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷ் கொண்டுள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை கொண்டுள்ளது, குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களவையை கொண்டுள்ளது, குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவையை கொண்டுள்ளது, குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையை கொண்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் இ தான். ஓகேங்களா, ஸோ குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை இவைகள்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவின் நாடாளுமன்றம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாலா, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்களா, மேற்கண்ட எவரும் இல்லையா? ஸோ மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள். லோக்சபா, அதுதான் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் லோக்சபா நடக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கண்டன தீர்மானம், பதவி நீக்கம், இடைநீக்கம், பதவி விலகல். ஸோ இதில் எது சரியான பதில்? உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறையில். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டன தீர்மானத்தின் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ எந்த நடைமுறையின் அடிப்படையில் இதை கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பழிச்சாட்டுதல் நடைமுறை. ஓகேங்களா, பழிச்சாட்டும் நடைமுறை, குற்றம் சாட்டுதல், பழிச்சாட்டுதல். ஓகேங்களா, பழிச்சாட்டுதல் நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டன தீர்மானம் இரு அவைகள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏற்கப்பட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, ஓகேங்களா, ஸோ அந்த கன்சர்ன் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து நீக்குவார், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இரண்டு அவைகளின் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களவையின் தலைவர் யார்? மாநிலங்களவையின் தலைவர் யார்? சபாநாயகர், பிரதமர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் தலைவர்? ஸோ குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் தலைவர். ஓகேங்களா, ஓகே, ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்களவையின் தலைவருக்கு உண்டான சேலரி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் அந்த கேட்டகரிக்கு உண்டான சேலரி கிடைக்காது. ஓகேங்களா, அதுக்கு உண்டான ஊதியம், சலுகைகள் கிடைக்காது. ஸோ ஒன்ஸ் குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா அப்போ அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கும் போது அவருக்கு அந்த குடியரசுத் தலைவருக்கு உண்டான சம்பள விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசாங்கத்தின் தலைவர் யார்? அரசாங்கத்தின் தலைவர் குடியரசுத் தலைவரா, பிரதமரா, சபாநாயகரா, குடியரசு துணைத் தலைவரா? அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். அரசின் தலைவர் யாரு? அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் அரசின் தலைவர். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களவை டேஷ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும்.
மாநிலங்களவை டேஷ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர், மாநிலங்கள், குடியரசு துணைத் தலைவர். மாநிலங்களவை மாநிலங்களின் உரிமைகளை மாநிலங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நிறுவனம் தான், ஓகேங்களா. ஏன்னா அந்த மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யாரு? ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அந்த ஸ்டேட் பர்சன் அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ அங்க மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் அந்தந்த கன்சர்ன் மாநிலத்துக்கான உரிமைகள் மற்றும் நலன் காக்கும் விஷயத்தை தான் வந்து ஈடுபடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மாநிலங்களவை உறுப்பினர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மக்களாலா, அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாலா, கட்சிகளின் நியமனம் மூலமா, குடியரசுத் தலைவரின் நியமனமா? ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், ஓகேங்களா. மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார்? மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார்? குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், இந்திய பிரதமர், சபாநாயகர். இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர்? குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர், ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? மக்களவை, மாநிலங்களவை, அமைச்சரவை, அமைச்சர்கள் குழு. ஸோ மாநிலங்களவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட நிரந்தர அவையாக அறியப்படுகிறது, ஓகேங்களா. அந்த மக்களவை, அமைச்சர்கள் குழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ந்தாலும் கலைஞ்சிரும், இல்லை அந்த பதவிக்காலம் முடிஞ்சாலும், அந்த 5 வருட பதவிக்காலம் முடிஞ்சாலும் கலைஞ்சிரும், ஓகேங்களா. மாநிலங்களவை தான் வந்து பார்த்தீங்கன்னா கலையாத நிரந்தர அமைப்பு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடத்துக்கு ஒரு முறை, ஓகேங்களா, என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைமு அந்த உறுப்பினர்கள் வந்து சேஞ்ச் ஆவாங்க, ஓகேங்களா. உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களது பதவிக்காலம் நிறைவு பெற்று அது மாறும். பட் வந்து அந்த மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை மக்களவை மாதிரி டோட்டலாகவே அப்படியே டிசால்வ் ஆகாது, ஓகேங்களா. ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம்ன்றது 6 வருடம், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது? மக்களவை, மாநிலங்களவை, அமைச்சரவை, அமைச்சர்கள் குழு. ஸோ நாடாளுமன்றத்தின் மக்களவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி முன்வரைவை வந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையால் வந்து நிறுத்தி வைக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அதோட உச்சபட்ச அதிகாரம்ன்றது மக்களவை கிட்ட தான் இருக்கு. மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன? ஸோ ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடணும்னா உங்களுக்கு என்ன வயசு இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 25 வயது இருந்தால் நீங்கள் ஒரு எம்பி எலெக்ஷனில் போட்டி போடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய சட்டமன்ற அமைப்பு ஒற்றையவையா, ஈரவையா, முடியாட்சியா, இல்லை எதுவுமே இல்லையா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இந்திய சட்டமன்றம், நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது, மக்களவை, மாநிலங்களவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் ஆவார்? மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சரவை தலைவர், கட்சியின் தலைவர். மாநிலத்தோட ஆளுநர் யாரு? மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர், ஓகேங்களா. பெயர் அளவில் இருந்தாலும் பட் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் தான். மாநிலத்தின் முதலமைச்சர் டேஷ் ஆவார்? அரசின் தலைவரா, அரசாங்கத்தின் தலைவரா, அமைச்சரவை தலைவரா, கட்சியின் தலைவரா? மாநிலத்தின் முதலமைச்சர் என்பவர் அமைச்சரவை தலைவர், ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க. மாநிலத்தின் செயல் அதிகாரம் யாரிடம் உள்ளது? மாநிலத்தின் செயல் அதிகாரம் யாரிடம் உள்ளது? முதலமைச்சர், முதன்மை செயலாளர், ஆளுநர், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட செயல் அதிகாரம் இருக்கு? ஆளுநரிடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட செயல் அதிகாரம் இருக்குங்களா. ஸோ அனைத்து செயல் திட்ட நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேரில் தான் வந்து நடக்கணும், ஓகேங்களா.
ஸோ மாநிலத்தின் உண்மையான நிர்வாக சட்டசபை தலைவர் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் செய்கிற அனைத்து செயல் திட்ட நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேரில் தான் செய்யணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் உண்மையான ஆட்சியாளர், அரசமைப்பு தலைவர், மாநில தலைவராகவும் அரசாங்கத்திற்கும் தலைமை வகித்தார், அரசாங்கத்தை உருவாக்குகின்ற பெரும்பான்மை கட்சியின் தலைவர். இதுல குடியரசுத் தலைவர்ன்றது யார்? அரசமைப்பு தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம்? எந்தெந்த வழிகள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆபீஸ்ல இருந்து நீக்கப்படலாம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் தலைமை நீதிபதியின் உத்தரவின் பேரில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் கூட்டாக தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அல்லது நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மூலம், இதில் எதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டை வந்து அவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து நீக்க முடியும், பதவி நீக்கம் செய்ய முடியும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம், எப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் நீக்கிறாங்களோ கண்டன தீர்மானம் போட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அவரையும் நீக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? ஸோ குடியரசுத் தலைவர் இன் பிட்வீன்ல இறந்துட்டார் அப்படிங்கும் போது, ஸோ குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் அந்த குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவியை வகிக்கலாம்? குடியரசுத் தலைவர் வகிக்காமல் மீதம் விட்டு சென்ற பதவி காலம் வரை அதிகபட்சமாக 6 மாதங்கள், அதிகபட்சமாக 1 வருடம், அதிகபட்சமாக 3 வருடங்கள். எத்தனை வருஷம் இருக்கலாம்? அதிகபட்சம் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக அதிகபட்சமா 6 மாசம் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்? குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், குடியரசுத் தலைவர். ஸோ யார் இது பண்றாங்க, முடிவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக முடிவு செய்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ அதுல ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து அது உச்சநீதிமன்றம் ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தேர்தல் தொடர்பாக முடிவு செய்யறது நாடாளுமன்றம் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர்? கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், மேற்கண்ட அனைவரும். இதுல யாரு வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் எந்த அமைச்சர்கள் உறுப்பினராக உள்ளனர்? கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார்? மக்களவை சபாநாயகர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், குடியரசு துணைத் தலைவர். இவர்கள் யார்? பிரதமர் தான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவுக்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர். அதே மாதிரிதான் நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஸோ மாநிலங்களவை நம்ம பார்த்துட்டா 250 பேர். இப்போ மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? 542, 545, 540, 543. ஸோ மக்களவையில் 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ், குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். பேலன்ஸ் 543 வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி. பாதுகாப்பு அமைச்சர், இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர். இதுல யாருமே இல்லை.
பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர். மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் யார்? குடியரசு துணைத் தலைவர் அவர்கள். ஓகேங்களா. அவர் தான் வந்து அலுவல் வழி தலைவராகவும் செயல்படுகிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள். அந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்தோம், ரிப்பீட் ஆகுது. 250 உறுப்பினர்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை. இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலைனா ஒரு தாழ்ந்த நிலை, உயர்ந்த நிலை, மாநிலங்களவைக்கு சமமான நிலை, மேற்கண்ட எதுவும் இல்லை. மாநிலங்களவையை கம்பேர் பண்ணும்போது மக்களவையோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலை தான். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோடைய அதிக அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மக்களவைகிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த மக்களவை தான் பிரதமர், அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் அவசர நிலைகளில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸோ இதுவரை அறிவிக்கப்படாத அவசர நிலை எது? தேசிய அவசர நிலையா, அரசமைப்பு இயந்திரம் செயல்படாத போது அறிவிக்கப்படும் அவசர நிலையா, நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலையா, இல்லை அனைத்தும் சம எண்ணிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளதா? ஸோ இதில் எது வந்து அறிவிக்கப்படலை இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படாத அவசர நிலை. ஓகேங்களா. தேசிய அவசர நிலையெல்லாம் 3 டைம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களை அந்த 12 பேர்த்த செலக்ட் பண்றாரு இல்லையா மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு. 238 பேர் போக அந்த 12 பேரை இவர் செலக்ட் பண்றாரு இல்லையா. அந்த 12 பேர் எந்த அடிப்படையில் செலக்ட் பண்றார் குடியரசுத் தலைவர்? இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களை, தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை, நாட்டிற்கு தகுதி வாய்ந்த சேவையை செய்தவர்களை, கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர்த்த செலக்ட் பண்ணி மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்குறார். ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இளையராஜா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார், ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஹேமமாலினி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரதமர் எதன் தலைவர்? பிரதமர் எதன் தலைவர்? அரசு, அரசாங்கம், அரசு மற்றும் அரசாங்கம், அரசுக்கும் அல்ல, அரசாங்கத்திற்கும் அல்ல. ஸோ பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர் தான் நமக்கு தெரியுமே, குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்? மக்களவையிலா, மாநிலங்களவையிலா, இல்லை இரு அவைகளிலுமா? மக்களவை, மாநிலங்களவை மற்றும் குடியரசுத் தலைவரா? ஸோ அமைச்சரவையின் உறுப்பினர்கள் மக்களவையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல? ஸோ நம்மளுடைய 3 தூண் என்னன்னு தெரியும். சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை. ஸோ அதிகார வர்க்கம்ன்றது தான் அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது? கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுவது எது? சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை, அமைச்சரவை. கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுவது நீதித்துறை தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்? மன்னர், சேனாதிபதி, முதல்வர், தலைமை நீதிபதி. ஸோ அப்போ வந்து இந்தியாவின் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்கள் மன்னர்கள் தான். ஓகேங்களா. பண்டைய இந்தியாவில் அவங்க தான் நீதி வழங்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்? இடைக்கால இந்தியாவில், பண்டைய இந்தியாவில் மன்னர், இடைக்கால இந்தியாவை நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் யார்? சுல்தான், குசாட் உல் குவாசி, தலைமை நீதிபதி, முப்தி. இல்லை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் தான். ஓகேங்களா. சுல்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும்
உச்சபட்ச அதிகாரம் கொண்டவராக இருந்தார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? எந்த சாசனம் பம்பாயின் நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? 1661 சாசன சட்டம், 1811 சாசன சட்டம், 1668 சாசன சட்டம், 1853 சாசன சட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1668 சாசன சட்டம் தான் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்த சட்டம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது? 1687 சாசன சட்டம், 1726 சாசன சட்டம், 1813 சாசன சட்டம், 1661 சாசன சட்டம். இதுல எந்த சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு? 1687 சாசன சட்டம் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? 1774 சாசன சட்டம், 1773 ஒழுங்குமுறை சட்டம், கார்ன்வாலிஸ் சட்ட தொகுப்பு, 1726 சாசன சட்டம். இதுல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது எந்த சாசன சட்டம்? 1773 ஒழுங்குமுறை சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அதிகாரத்தை மன்னருக்கு அளித்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு இது 1937, 36, 1935, 1932. இதுல எந்த வருஷம்? ஸோ கூட்டாட்சி நீதிமன்றம் 1937 வந்து தொடங்கி வச்சாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது? கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது? நீதிமன்ற சீராய்வு, நீதித்துறை செயல்பாட்டு முறை, நீதிமன்ற கட்டுப்பாடு, எதுவும் இல்லை. ஸோ நீதித்துறை செயல்பாட்டு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை செயல்பாட்டு முறை கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட அமர்வு நீதிமன்றம், லோக் அதாலத். இதுல எது? ஸோ இந்த நீதிமன்றங்களுக்கு மாற்றாக கொண்டு வந்தது தான் இந்த லோக் அதாலத். விரைவான தீர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்தது தான் இதுதான் இதற்கான பதிலும் கொடு. ஓகேங்களா. இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை லோக் அதாலத். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் உறுப்புகளில் எது உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கும் ஆர்டிகல் எது? 226, 227, 228, 229. இதுல எந்த ஆர்டிகல் வந்து நீதி பேரணையை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்குது உச்ச நீதிமன்றத்துக்குள்ள உயர் நீதிமன்றத்துக்கு? ஆர்டிகல் 226. ஓகேங்களா. இதுவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 அதுக்கான அதிகாரம் கொடுக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐக்கிய பேரரசு, இந்தியா, ஆஸ்திரேலியா. ஸோ உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்தது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக கோரியது எது? மவுண்ட் பேட்டன் திட்டம், நேரு அறிக்கை, அமைச்சரவை குழு, ராஜாஜி திட்டம். இதுல எந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி முறை வேணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணது? நேரு அறிக்கை தான். ஓகேங்களா. கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவிற்கு வலியுறுத்தியது இந்த நேரு அறிக்கை. எப்போ? 1928. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? ஸோ இதுவே கொஸ்டின்ல ஈரவைன்னு வந்துருச்சு. இப்போ 2 அவைகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க,
கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை மாநில அரசாங்கங்கள், தேசிய அரசாங்கம், அதிகார பகிர்வு, அரசியல் கட்சிகள். ஸோ கூட்டாட்சி அரசமைப்புனாவே என்ன? அதிகாரத்தை வந்து பகிர்ந்துக்கிறது தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு, இதுக்கு முன்னாடியே டெஸ்ட்ல நம்ம பார்த்துருப்போம். நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர். இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்க இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அதிகாரம் கொண்டது அமைப்பு. உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கான அதிகாரம் கொண்டது, அதுதான் அதுக்கான அமைப்பும் கூட. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? பிரவின் ஆல் ஆஸ்டின், டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, வேர். இதுல யார்? அமெரிக்காவின் புகழ்பெற்ற அரசு அமைப்பு நிபுணரான பிரவின் ஆஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ட்டு விவரித்தார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? அரசமைப்பின் 262வது உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் சிக்கல், மாநிலங்களுக்கிடையேயான சிக்கல்கள், மத்திய மாநில சிக்கல்கள், சர்வதேச சிக்கல்கள். இதுல எந்த சிக்கல்? ஆர்டிகல் 262 பேசுறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை பற்றி பேசுறது தான் அந்த ஆர்டிகல் 262. ஓகேங்களா? ஸோ இந்த நதிநீர் சிக்கல் திட்டம், மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1956 விதி 262 கீழே வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த சட்டம் வந்து 1956 கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 262. ஓகேங்களா? ஸோ நதிநீர் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு தீர்ப்பாயங்களை அமைக்கலாம் என்று இச்சட்டம் வழிவகுக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனை இருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், இந்த சட்டம், இந்த ஆர்டிகல் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கும். சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கும். ஒன்றிய பட்டியல், இரண்டாவது பட்டியல், மாநில பட்டியல், முதலாவது பட்டியல், இதர அதிகார பட்டியல், முதலாவது பட்டியல், பொதுப்பட்டியல், மூன்றாவது பட்டியல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி. எது? பொதுப்பட்டியல், மூன்றாவது பட்டியல். ஓகேங்களா? ஒன்றிய பட்டியல்ன்றது முதலாவது பட்டியல், இரண்டாவது பட்டியலில் முதலாவது பட்டியல், மாநில பட்டியல், இரண்டாவது பட்டியல். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பட்டியலுமே இல்லாத இதர அதிகாரங்களும் யார் கண்ட்ரோலில் இருக்கு? மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் தான் இந்த இதர அதிகாரங்கள் பட்டியலும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1ல கூட அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கத்தால் மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் எங்கே நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அகாலித்தலம். ஓகேங்களா? சிரோமணி அகாலித்தலம், பஞ்சாப். பொம்மை தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இந்திய ஆட்சி பணி, IAS போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு இது. இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? புன்சி குழு, சர்க்காரியா குழு, வெங்கட செல்லையா குழு, ராஜமன்னார் குழு. இதுல எந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சி பணிகள் வேணாம், மத்திய அரசுக்கு சாதகமான, மாநில அரசுக்கு எதிரான அனைத்து இந்திய பணிகளும் தேவையில்லை, எனவே இதனை அரசமைப்பிலிருந்து நீக்க எந்த குழு பரிந்துரைத்தது? ராஜமன்னார் குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதலாவது சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை பிரதமர் ஆனதுக்கப்புறம் கே அனுமந்தையா வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தலைவராக இருந்தார். முதல் நிர்வாக சீர்திருத்த குழுவுக்கு. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதற்கு வந்து வீரப்ப மொய்லி தலைமை வகித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் வி ராமச்சந்திரன், ஓகேங்களா, வி ராமச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவுக்கு வந்து தலைமை வகிச்சார். உறுப்பு 312 எதை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணிகளை பற்றி பேசுறது தான் இந்த ஆர்டிகல் 312. ஆர்டிகல் 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு, ஓகேங்களா. ஸோ அதாவது நாட்டின் மீது அக்கறை கொண்டு மாநில பட்டியல் தொடர்பான விஷயத்தில் சட்டமியற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 249ன்றது, ஓகேங்களா. அந்த அதிகாரத்தை இந்த 249 நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கு. அடுத்த விஷயம் பார்க்கலாங்களா. அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்? குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர், இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல். இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பணிகளின் உறுப்பினர்களை நியமனம் செய்வது? ஸோ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பணிகளின் உறுப்பினர்களை நியமனம் செய்வார், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது குடியரசுத் தலைவரின் அவசர திட்டத்தின் மூலம் 1950 உருவாக்கப்பட்டதா? நாடாளுமன்றத்தால் நிறைவேற்று தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதா? அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்ட அமைப்பு அது? இந்திய சுதந்திர சட்டம் 1947 மூலம் உருவாக்கப்பட்டதா? ஸோ இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு அப்படின்றது அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ இது வந்து எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விதி 315 கீழே அண்டர் ஆர்டிகல் 315 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு வந்து அமைக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்கள் இந்த தேர்வாணைய குழுவில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் அரசமைப்பில் கூறப்படும். ஸோ இதே கொஸ்டின் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது எதை பற்றி? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவை பற்றி, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன? அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தல், கடமையை நிறைவேற்றும் போது ஏற்படும் செலவுகளை ஏற்பதற்கான குடியரசுத் தலைவரிடம் அறிவுறுத்தல். இது ரெண்டுமே அவர்களின் செயல்பாடு தான். அடுத்து பாருங்க. குடிமை பணியாளருக்கான எதிரான குடியரசுத் தலைவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தல், இது கிடையாது, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்பே அவர்களை பணி நீக்கம் செய்வது? பிரதமர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர், உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். ஸோ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களை வந்து பணிக்காலம் முடியறதுக்கு முன்பே நீக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் நீக்க முடியும், ஓகேங்களா. ஒன்றிய அரசு பணியாளராக இருக்கட்டும், மாநில பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும். ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் நீக்கலாம், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டதில் எது அனைத்து இந்திய பணி அல்ல? இந்திய காவல் பணி ஐபிஎஸ், இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ், இந்திய வெளியுறவு பணி, இந்திய பொருளாதார பணி. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணி அல்ல? ஸோ இந்திய பொருளாதார பணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணி கிடையாது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணி தான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் இந்திய வனப்பணி, சரிங்களா. ஸோ இது இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணி தான். இந்திய பொருளாதார பணி தான், அனைத்து இந்திய பணி அல்ல.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டத்தில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல? இதுல எது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல? குடிமை பணியின் நியமனம், பதவி உயர்வு, கட்டுப்பாடு ஆகியன தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குதல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணிதான். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணிதான். குடிமை பணியாளர்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பேணுதலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணிதான். குடிமை பணியாளர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வைத்தலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிதான். ஓகேங்களா, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதெல்லாமே. மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல், இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ரெஸ்பான்சிபிலிட்டி மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல் அல்ல. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, புதிய அனைத்து இந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலாம்? ஸோ இப்போ இருக்கிறது இல்லாமல் இன்னொரு புதிய அனைத்து இந்திய பணியை உருவாக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஎஃப்எஸ் மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னா எப்படி அதை உருவாக்கலாம்? அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் ஆலோசித்தா, நாடாளுமன்றத்தின் மூலமாகவா, அல்லது மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் அந்த வேலையை செய்யலாமா? ஸோ அனைத்து இந்திய பணியை வந்து ஒன்று உருவாக்கணும் அப்படின்னாவே அதுக்கு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அந்த வேலையை செய்யணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஸோ முன்னாடியே பார்த்தோம், அது ஒன்றிய அரசு பணியாளருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணியாளருக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் உச்சநீதிமன்ற அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் பதவி நீக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவுகள். இதர நிதிநிலை அறிக்கையிலிருந்து வரும் சேமிப்புகளை மாற்றுவதன் மூலம், நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் கூடுதல் மற்றும் துணை நிதிகளை மாற்றுவதன் மூலம், நிதி முழுவதும் தீரும் வரை மாற்றியமைக்கப்படாது பல மாநிலங்கள் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். எதன் மூலம்? தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவுகள். ஸோ பல மாநிலங்களிலிருந்து வரும் பங்களிப்பை ஈடு செய்வதன் மூலம் இந்த செலவுகள் ஏற்கப்படுது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது? தற்காலிக சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு, நேரடி சட்ட முன்வரைவு வரி மற்றும் மறைமுக வரி சட்ட முன்வரைவு. இதில் எது வந்து பாத்தீங்கன்னா எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது? நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசமைப்பில் மத்திய அரசு பல வரி விதிச்ச ஒரு நிமிஷம் அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது? மத்திய நிதியமைச்சர், நிதி ஆணையம், திட்டக்குழு, மத்திய அமைச்சரவை குடியரசுத் தலைவரோடு கலந்து ஆலோசித்தல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நிதி ஆணையம் தான். ஓகேங்களா. ஸோ இதோட 15வது நிதிக்குழு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வரி வருவாயான 41%, 15வது இதில் மற்ற மாநிலங்களுக்கு 28 மாநிலங்களுக்கும் இந்த 41%ல இருந்தால் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குவாலிட்டி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனில் நான் இந்த இதை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 15வதுல எத்தனை பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க, அதே மாதிரி 14வதுல எத்தனை பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க, அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு, ஜாஸ்தியாக எந்த ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோவில். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எது தவறு? மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து தாக்கல் செய்தல், தீர்வைகள் வரி விதித்து வசூலிக்கிறது, இந்திய பொது நிதியில் இருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது. ஸோ இதில் எது?
இந்திய பொது நிதியில் இருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்கள் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் அமைவதற்கு வாய்ப்பில்லை. நாடாளுமன்றமே அமைக்க முடியும். தொடர்புடைய மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். தொடர்புடைய மாநிலங்களின் அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பரிந்துரையின் கீழ் குடியரசுத் தலைவராக அமைக்க முடியும். யாரால அமைக்க முடியும்? தொடர்புடைய மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநில கூட்டு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க முடியும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1926, 1930, 1947, 1950. எந்த ஆண்டு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது? 1926. ஓகேங்களா. பனகல் அமைச்சரவை அவர்களால் அமைக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. கீழ்வருவற்றுள் தவறாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஸோ ஜென்ரலாக 3 கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தால் கூட்டப்படும். அதில் தப்பானது எது? நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் கூட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போ கூட்டுவாங்க? February to May இந்த பீரியடில் கூட்டுவாங்க. பருவகால கூட்டத்தொடர்ன்றதும் கூட்டுவாங்க. எப்போ? நவம்பர்லேருந்து டிசம்பர். மழைக்கால கூட்டத்தொடரும் கூட்டுவாங்க. ஓகேங்களா. எப்போ? ஜூலை டு ஆகஸ்ட். ஸோ அப்போ எது தவறு? இளவேனில் கால கூட்டத்தொடர் தான் தவறு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது ஏனெனில் மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு. கண்டிப்பா. ஏன்னா மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அடுத்து பாருங்க. அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது. ஆமா. ஸோ இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு கட்டுப்பட்டவங்க தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது. அவங்க கண்ட்ரோலில் தான் வந்து மக்களவை கண்ட்ரோலில் தான் நிதிநிலை அறிக்கையே இருக்கு. ஓகேங்களா. ஸோ நிதிநிலை அறிக்கையின் பேர்ல மாநிலங்களவைக்கு எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் கிடையாது. ஓகேங்களா. அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு கிடையாது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோட மக்களவை உயர்ந்ததா இருக்கிறதுக்கான காரணங்கள் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது இப்பதான் பார்த்தோமா ஞாபகம் இந்த கொஸ்டின். எந்த நிலையிலும் தோற்றுவிக்க முடியாது. நாடாளுமன்றம் தன்னிச்சையாக தோற்றுவிக்க முடியும். சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்ற பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும். சம்பந்தப்பட்ட மாநில தேர்வாணையங்களின் தலைவர்களின் பரிந்துரையின் கீழ் குடியரசுத் தலைவர் உருவாக்கலாம். ஸோ சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும். இதே கொஸ்டின் முன்னாடி வந்துச்சு. பட் இது மட்டும் வேர்டிங்ஸ் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காலனிய ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது? ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் 21 குண்டுகள் முழங்குவதற்கான மரியாதையும் கொடுக்கப்பட்டது. 9 குண்டுகள் முழங்கும் மரியாதையும் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசர்களுக்கு வழங்கப்பட்டது? வலிமையான படை உள்ள சுதேச அரசுகள், பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவர், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள். இதில் யாருக்கு 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை வழங்கப்பட்டது? ஸோ பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவர்களுக்கு இந்த மரியாதை வழங்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் ஹிராதநாத் குன்ஸ்ரா, பேராசிரியர் பிபின் சந்திரா, பட்டாபி சீதாராமையா. இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கான போராட்டம் அப்படின்ற நூலின் ஆசிரியர். ஸோ பேராசிரியர் பிபின் சந்திரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கான போராட்டம் நூலின் ஆசிரியர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன? ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டன
ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மணிப்பூர், திரிபுரா. ஸோ இதில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, இங்கே மாநிலங்கள்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இது தப்பு. அடுத்தது ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், கோவா. ஸோ இதில் இந்த 3 கரெக்டு. கோவா வந்து 1956 இந்தியாவோட பார்ட்டாகவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய கண்ட்ரோலில் அப்போ இருந்தது. ஆந்திர பிரதேசம், லட்சத்தீவு அப்போ இது வந்து யூனியன் டெரிட்டரி. ஸோ மற்ற 3 கரெக்டு. அடுத்து ஆந்திர பிரதேசம், திரிபுரா, மேற்கு வங்காளம், சென்னை. ஸோ இதில் திரிபுரா வந்து அப்போ யூனியன் டெரிட்டரி. ஸோ இது 4 ஆப்ஷனுமே தப்பு. இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே தப்பு. ஸோ அந்த டைமில் வந்து ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கப்பட்டது தான். ஓகேங்களா? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 பிரகாரம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலம் கையகப்படுத்துதல், நில ஆர்ஜிதம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது, எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகின்றது? பிரிவு ஆ, உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளித்து. பிரிவு ஆ, அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்று புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு இழப்பீடு அளித்து. பிரிவு இ, அரசாங்கத்திடம் தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு தொழிற்சாலை அமைக்க நிலம் கொடுத்த அரசுக்கு இழப்பீடு அளித்து. இது தப்பு. ஓகேங்களா? அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்று புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு இதுவும் தப்பு. உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று நல்ல திட்டங்களுக்காக இழப்பீடு அளித்து வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்தப்படலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அடிப்படை உரிமையை மீறாத ஒரு இதாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆளுங்க அந்த கேஸ் போடுற அந்த இது வரும். அதுதான் வந்து அந்த சொத்து உரிமையை வந்து தூக்கிட்டு கொண்டு போய் 307 சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க, அடிப்படை உரிமையிலிருந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? தமிழ்நாடு மாநில அமைப்பு, சென்னை மாகாண ஒழிப்பு, தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை எழுப்பியது. ஸோ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சென்னை மாகாண ஒழிப்பு இல்லை தமிழ்நாடு மாநில அமைப்பு, இதில் எது? ஸோ தமிழ்நாடு மாநில அமைப்புக்காக தான். ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம்ன்றது தமிழ்நாடு மாநில அமைப்பை தூண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா எதற்காக வந்து கார்பரேட்டோட முதலீட்டை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, என்ன காரணத்தினால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவர், கரெக்டு. அவங்க ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதல், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின்மை, இதுவும் கரெக்டு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முதலீடை ஈர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு தான். பாகுபாடு காட்டுறாங்கன்னா ஆமாம் காட்டுறாங்க. ஸோ மேற்கண்ட அனைத்துமே இதற்கான காரணங்கள் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது? ஸோ மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1956 சட்டம் இயற்றப்பட்டு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நடந்தது. பட் அதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். அதுதான் வந்து மெயின் ரீசன். அதற்கப்புறம் வந்து போராட்டங்கள், வன்முறைகள், ஸோ அதற்கு வந்து அடிபணிய வேண்டியதாக போயிடுச்சு. இவர் யாருக்கு? ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அந்த போராட்டங்களுக்கு அடிபணிய வேண்டியதாக போயிடுச்சு. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது 1953. அதன் பரிந்துரையின் பேரில் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாருங்க. 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது? அரசியலமைப்பு சட்டம் வந்த 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது?
26, 22, 12. இது தப்பு, மூணுமே தப்பு. 14 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது. ஆப்ஷன்ல கொடுத்துருக்க மூணுமே தப்புங்க, நோட் பண்ணிங்க. 14 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th உண்டான பாலிட்டி புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, இது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து, ஓகேங்களா, ஸோ திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன், அதாவது இன்னையிலேருந்து, கரெக்ட், இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு, நாளை மறுநாள், இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேங்களா? தமிழ், அதாவது பொது தமிழ், பொது அறிவு. இந்த பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு 25 கொஸ்டின், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, INM, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, இது எல்லாமே கவர் பண்ணி எப்படி உங்களுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வருமோ அந்த பேட்டர்னில் அப்படியே கொஸ்டின் செட் பண்ணி, ஓகேங்களா, 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, நாளை மறுநாள், 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். 200 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே 200 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து 200வது கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி, ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.